அனைவருக்கும் வணக்கமுங்க. என்னென்னா இன்றைக்கி வந்து நாங்கள் சுவையான தக்காளி பழ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லாருமே தக்காளி பழ குழம்பு செய்விடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முறையில் தான் நாங்கள் செய்கிறது. நீங்களும் உங்களோட வீட்டை இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். முதல் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து முதல் தாளிக்கிறதுக்காக இதை விடுவோம். விட்டுட்டு இதுக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சம் சீரகம் கடுகு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். நார்மலாக வந்து நாங்கள் குழம்பு செய்யக்க ஃபஸ்ட்டு இதை போட்டு தான் தாளிப்போம். அப்போ அதுக்காக வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். எங்களோட இலகுவுக்காக நாங்கள் செய்து வச்சுருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் வெங்காயம், பிஞ்சு மிளகாய், மற்றது பூடு எல்லாம் தேவையான அளவு வெட்டி வச்சுருக்கிறோம். அது வந்து அதையும் இதுக்குள்ளே போட்டு தாளிக்கிறோம். தக்காளி பழம் உண்மையாக உடம்புக்கு நல்லம். எங்களோட ஸ்கின் மற்றது நார்மலாக எங்களோட ஸ்கின்னுன்ற எதுவும் பிரச்சனை இருந்தால் அப்படியானது மற்ற ஸ்கின் வந்து மெதுவாக இருக்கிறதுக்கு எல்லாம் தக்காளி பழம் கூட சாப்பிடுவீங்க. நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம் தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் இந்த போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம். ஒரு கொஞ்சம் உப்பு அந்த இதுக்குள்ள மிக்ஸ் ஆகிறதுக்காக மாதிரி மிக்ஸ் ஆகிக்கொண்டு இருக்குது. இனி பாலை விடுவோம். எப்போவுமே அந்த முதல் பால் வந்து கொஞ்சம் விட்டால் குழம்பு வந்து கொஞ்சம் தடிச்சு கொஞ்சம் டேஸ்டாக வரும். அதனால் முதல் பாலே விடுவோம். விட்டுட்டு கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போடுவோம். அடுத்து உப்பும் போடுவோம். அப்போதான் கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டோம். அப்போ கொஞ்சமான உப்பை போடுவோம். எங்களுக்கு தேவையான உப்பு வாங்கிக்கிறேன். இதில் கிளறிட்டு இதோட ஸ்பெஷல் நாங்கள் வித்தியாசமாக என்னென்னு செய்கிறோம். நாங்கள்டா இது வந்து கொஞ்சம் சின்ன சீரகம், பூடு, மருது, மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம். அப்போ கொஞ்சம் எங்களை சாப்பிட கொஞ்சம் சரக்குத்தன்மையாக வரும். அதுக்காண்டி வந்து நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து கொஞ்சம் குழம்புக்கு போட்டோம்னா அந்த சாப்பிடக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதான் மிக்ஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வேகுது, ருசியாக வந்துட்டுது. பாருங்க நல்ல ருசியாக நல்ல வேகி வந்துருக்கு. இதோட ஸ்பெஷல் என்னென்னா நாங்கள் இந்த சீரகம், மிளகு, உள்ளி எல்லாம் போட்டது தான் நம்ம இதோட ஸ்பெஷல். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.